இந்த திண்டுக்கல் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பல கோடி பண திட்டம் அந்த திட்டத்தை நிறைவேற்றும் விதமாக இந்த திண்டுக்கல் நாம் தமிழர் கட்சி இன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா முள்ளிப்பாடியில் இருக்கக்கூடிய ஐயங்குளம் அந்த பகுதியில வந்து பனை விதைகளை நட்டுக்கிட்டு இருக்கோம். அது போக மரங்களையும் நட்டுக்கிட்டு இருக்கோம். இதுவே மற்ற திராவிட கட்சிகளாக இருந்தாங்க அப்படின்னா இப்ப நாங்க நடக்கூடிய பனை விதைகளா இருக்கட்டும் மரக்கன்றுகளா இருக்கட்டும் அதுக்கு அவங்க கணக்காட்டிட்டு போய் ஏமாற்றி மக்களை வச்சு பிழைக்கிற ஒரு அவலநிலை தான் இருக்கு. மற்ற கட்சியை பொறுத்தவரையும் மரம் அப்படின்னா அவங்க காசு பணம் துட்டு வெட்டு அப்படின்னு ஒரே வெட்டு போயிடுவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையும் மரம் அப்படின்றது ஒரு சித்திரம், பூமியின் ஆச்சரியக்குறி, நினைக்க நினைக்க நெந்தூரும் அனுபவம், விண்மீனுக்கு தூண்டில் போடும் கிளைகள், சிரிப்பை ஊற்றி வைத்த இலைகள், உயிர் உருக வைக்கும் மலர்கள், மனிதன் தரான் யாரும் மரம் தரனுக்கு மரணம் மட்டும் நான் அன்னை பழிக்காது, உண்ணக்கனி ஒதுங்கினைகள், ஆழத்துளி, அழகு வேலி, தடவ தைலம், தாளிக்கை எண்ணெய், எழுத காகிதம், எரிக்க விறகு, மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான் மனிதன் மரம்தான், பிறந்தோம் தொட்டில் மரத்தின் மையம், நடந்தோம் நடைவண்டி மரத்தின் மையம், எழுதினோம் பென்சில் பலகை மரத்தின் மையம், மணந்தோம் மாலை சந்தனம் மரத்தின் மையம், துயின்றோம் தலையணை பந்து மரத்தின் மையம், மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான் மனிதன் மரம்தான், பிறந்தோம் தொட்டில் மரத்தின் மையம், இறந்தோம் பாடை சவப்பட்டி மரத்தின் மையம், மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான் மனிதன் மரம்தான். இது நாம் தமிழர் கட்சியோட கோட்பாடு. அப்ப பாருங்க, திராவிட கட்சிகள் மரத்தை வந்து காசாக்கி பணமாக்கி இருக்கக்கூடிய மண்ணை அள்ளி மலையை உடச்சு அள்ளி திங்கிற வேலையை திராவிட கட்சி ஆனா நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக பல கோடி பணத்தை அடிப்படையில் இன்று வந்து நாங்க பனை நட்டுக்கிட்டு இருக்கோம். அனைவருக்கும் நன்றி. நாம் தமிழர்.